ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சூப்பரான ரெசிபி தான். அதாவது பன்னீர் யூஸ் பண்ணி பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, தோசை பேன் கூட எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சின்ன பன்னீரை பீஸாக கட் பண்ணி அதில் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு, அப்புறமா பெப்பர் ஆட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 7 மினிட்ஸ் ஆகட்டும். பார்த்திங்களா, 7 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் லைட்டாக. இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி யூஸ் பண்ணி பன்னீர் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கோகோனட் ஆயிலும் அப்புறம் நல்லெண்ணெயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 ml இருக்கும். இது ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூனில் சோம்பு சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவருக்காக. சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, அப்புறமா ஒரு 5 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய், அப்புறமா 2 துண்டு பட்டை, அப்புறம் கல்பாசம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அப்படியே வதக்கி விட்டுறலாம். அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஆயிலில் இறங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கிடுச்சு, ஆயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் வெங்காயத்தை கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அளவு வெங்காயம் இருக்கும். அந்த வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன், பெரிய வெங்காயத்தை. அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரணும். அது அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிடலாம். அடி பிடிச்சிட்டோம், அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னொரு 5 நிமிஷம் அளவு இப்போ நம்ம நல்லா வதங்க விடலாம். பார்த்திங்களா, கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு மட்டும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நம்மளுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறலாம். தக்காளி ஒரு 6 பழம் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க, மீடியம் சைஸானது. இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் பின்னாடி கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா ஈவனாக நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட், அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கை சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு, அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 4லேருந்து ஒரு 7 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நல்லா வதங்கட்டும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ மசாலா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி தேவைப்படும். நான் இன்றைக்கி 3 கப்பு, பெரிய கப்பில் 3 கப்பு அரிசி எடுத்திருந்தேன். அப்போ எனக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, அந்த மாதிரி கணக்கில் வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்களா, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியிலேயும் நம்மளுக்கு காய்கறி வெந்துடும்.
அதனால் லாஸ்ட்டு நீங்கள் தம் போடுற அந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக வந்து ஒரு அரை டம்ளர் ஒரு அரை கப்பால் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு, மசாலா வடையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கிலோ அளவு பாஸ்மதி அரிசி வந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி நான் ஊற வச்சுட்டேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடலாம். அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்பயும் ஒரு வாட்டி உப்பு ஆட் பண்ணோம், இப்போயும் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த தண்ணியும் அரிசியும் வந்து ஒரே லெவலில் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாகவே வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கள் இருக்கணும். அதாவது அரிசியும் தண்ணியும் வந்து ஒரே லெவலில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 கிலோ அரிசினால் ஒரு லெமன் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு தோசை பேனை ஹீட் பண்ணி அந்த ஹீட் பண்ண தோசை பேனில் நம்ம அந்த பாத்திரத்தை வச்சு இல்லை வந்து லைட்டாக வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நான் அப்போ வந்து பன்னீர் வந்து நம்ம இது ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் மேலே தூவிட்டு அதோடய ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதனால் அதையும் தூவி விட்டுக்கோங்க. அதை ஆக்சுவலி நான் அதை வந்து ஷூட் பண்ணலை, ஆனால் நீங்கள் அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. புதினாவையும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து மூடி போட்டு மூடி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். 20 நிமிஷம் ஆச்சு. பார்த்திங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. நம்மளோட பிரியாணி வந்து அந்த அரிசி வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு, அழகாக வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம கீழேருந்து மேலே கிளறி விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறது வீட்டில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீட்டை ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பிள்ளைங்களையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.